Hello friends, good morning. இன்னைக்கு டுட்டுஸ் கிச்சன்ல நம்ம சிக்கன் கீமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பெரிய தக்காளி, 2 மிளகாய், கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கீமாக்கு தேவையான சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்க கடையிலேயே கொத்துக்கறின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி முடியாதவங்க சாஃப்டா எலும்பு இருக்க மாதிரி சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் இருந்தாலும் ஓகே. அது மாதிரி இருக்க பீசஸ் எடுத்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிக்கன் கீமா நீங்கள் சைட் டிஷ்ஷாக இட்லிக்கு, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மாஸ்டர் ஜாரில் போடுறேன். எந்த மிக்சி ஜாராக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் போட்டு காட்டுறேன். சிக்கன் பீசஸில் இது போட்டுக்கோங்க. இப்போ இது கிரைண்ட் பண்ணிடலாம். கீமாக்கு தேவையான கொத்துக்கறி மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த மிக்சி ஜாரில் போட்டாலும் இந்த மாதிரி தான் வரும். தேவையான ஆயில். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன் சேர்த்துருக்கோம். ஆனியன் ஃப்ரை ஆகும்போது 2 மிளகாய் போட்டுடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க, அந்த பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ டொமேட்டோ நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. டொமேட்டோ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம போட்ட ஆயில் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். இது சிம்மில் வச்சுக்கோங்க, மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கணும். நல்லா இந்த ஆனியன் டொமேட்டோ கூட மிக்ஸ் ஆகட்டும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு மட்டும் தேவையானது போட்டுக்கலாம். சிக்கன் கீமா போட்டுட்டு அப்புறம் தேவையானதாக போட்டுக்கலாம். இன்னும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ், சிக்கன் கீமாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஒயிட் கலரில் மாறியிருக்கு. இந்த டைமில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அது மாதிரி ஊற்றினா போதும். இது சிக்கன்லேயே தண்ணி விடுது. ஸோ கொஞ்சமாக அளவாக ஊற்றிக்கோங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆயிலில் பாருங்கள் வெளியே விட்டுருச்சு. அவ்வளோதான், சிக்கன் கீமா ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். நல்ல டேஸ்டியான சிக்கன் கீமா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி இட்லி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டுஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.